ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவை 1 கப், சர்க்கரை 3/4 கப், தேங்காய் 3 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், ஏலக்காய் 2, முந்திரி 5, பால் 50 மில்லி, ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் துருவலை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். லேசாக வறுபட்டாலே போதும். வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். முந்திரி பொன்னிறம் ஆனதும் இதில் ரவையை சேர்த்திக்கலாம். ரவையை சேர்த்துனதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரவையை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ரவை லேசாக வறுபட்டதும் இதில் தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து இதில் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை ரவையோட நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை உருண்டை பிடிக்கலாம். லைட்டாக ஆறிடுச்சு, கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. இதில் 50 ml பால் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிக்கலாம். ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா அழுத்தி பிடிக்கணும், இல்லை அப்படின்னா உடஞ்சிரும். சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மட்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.